பிடிச்ச ஒரு நாளாக இருக்கும். ஏன்னு சொல்லுங்க. ஏன்னு சொன்னால் எனக்கு வந்து இறால் தான் விருப்பம். சொன்னால் எண்ணெய் வந்து நல்லாவே நுரைச்சி கொதிச்சு கொண்டு வந்துட்டு இப்போ வந்து கத்தரிக்காயை போடுவோம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வத்தி வந்துட்டுது. நாங்கள் இனி கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. கறியை இறக்குவோம். ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சியான். நான் உங்கள் வீணா. நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லாவியில் எங்களோட அம்மா கிட்ட தான் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறால் கறி வைக்க போகிறோம். என்னென்னு சொன்னால் இவ்வளோ நாளையும் சிக்கன் கறி மற்றது மீன் குழம்பு அப்படித்தான் செய்து காட்டியிருப்போம். இன்றைக்கு வந்து இறால் கறி வைக்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கு வந்து எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு நாளாக இருக்கும். ஏன்னு சொல்லுங்க. ஏன்னு சொன்னால் எனக்கு வந்து இறால் தான் விருப்பம். முன்னைக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்னென்னு சொன்னால் சிக்கன் சாப்பிடலன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து இன்றைக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான நாள் தான். ஆள் வந்து நிறைய விதமாகவே சமைக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து கத்தரிக்காய் தக்காளி போட்டு தான் சமைக்க போகிறோம். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோ. கத்தரிக்காய் பொரிச்சு காய்ச்சிட்டேன்னு சொன்னீங்க. கத்தரிக்காய் வந்து பொரிச்சு தான் இறாலுக்கு சமைக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கு வந்து நாங்கள் இறால் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுவும் வந்து இவாக்கு பிடிச்ச அதாவது குழம்பு பிடிச்ச குழம்பு தான் வைக்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இறால் குழம்பு செய்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இறால் வந்து உடைக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இறால்ன்ற மூஞ்சை வந்து நாங்கள் வந்து சொதுக்கித்தான் எடுக்க போகிறோம். சில பேர் வந்து அந்த மூஞ்சியோடையே வந்து கறி வைப்பாங்க. வந்து இறாலுன்ற அந்த குடல் பகுதியை வந்து எடுப்போம் வெளியே. இந்த கருப்பாக இருக்குது, அதுதான் வந்து அந்த குடல் பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறாலெல்லாம் வந்து உடைச்சாச்சுது. இதில் ஒரு மீன் இருக்குன்னு யோசிப்பீங்க. அது வந்து மெசிக்கு வந்து சொதிக்காக. ஏன்னு சொன்னால் இறால் வந்து அந்த கிரந்தின்னு சொன்னதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ நாங்கள் வந்து மீனில் அவருக்கு சொதி வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கத்தரிக்காய் எடுத்துருக்குறோம். இதை வந்து இப்போ கட் பண்ணுவோம். கத்தரிக்காயில் வந்து பார்த்து வெட்டணும். ஏன்னு சொன்னால் ஒரு சில கத்தரிக்காயில் வந்து புழு பிடிச்சிருக்கும். அந்த புழு பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த இப்படி கருத்து இருந்தால் அது கழித்து விட்டுருவோம், கழித்து வெட்டி விடுவோம். நாங்கள் கறிக்கண்டு சொன்னதால் வந்து இப்படி மெல்லிசாக கட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வெங்காயம் எடுத்துருக்குறோம், பெரிய வெங்காயம். இதை வந்து இப்போ கட் பண்ணுவோம். நாங்கள் கறிக்கண்டு சொன்னதால் இப்படி கட் பண்ணுறோம், குழம்பு மாதிரி.
பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 தக்காளி எடுத்துருக்குறோம். ஏன்னு சொன்னால் கறிக்கு நிறைய தக்காளி பழம் இறால் கறிக்கு போயிட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ வந்து இப்போ கட் பண்ணுவோம் தக்காளியை. நாங்கள் கறிக்கு தானே இப்போ தக்காளியை இப்படியே கட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறோம். இதையும் கட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூண்டு எடுத்துருக்குறோம். இந்த பூண்டை வந்து இப்போ கட் பண்ணுவோம். பூண்டு வந்து நிறையவா எடுத்துருக்குறோம். இறால் கறிக்கு வந்து நல்லா இருக்கும். அப்போ வந்து இப்போ கட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மிரக்கறியெல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து கத்தரிக்காயை பொரிச்செடுப்போம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி வந்து சூடாயிட்டுது. எண்ணெயை விடுவோம். எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் கொதித்து வந்த பிறகு கத்தரிக்காயை போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் வந்து நல்லாவே நிறைச்சி கொதித்து கொண்டு வந்துட்டுது. இப்போ வந்து கத்தரிக்காயை போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நல்லாவே வந்து பொரிஞ்சு வந்துருக்கு கத்தரிக்காய். இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வந்த பிறகு நாங்கள் கற்றுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பொன்னிறமாக வந்து பொரிஞ்சு வந்திருக்கு. நல்லா பொரிஞ்சால் வந்து கைக்கும் கத்தரிக்காய் வந்து நல்லா பொரிய விடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து எடுப்போம். கத்தரிக்காய் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து கறிக்கு தாளிப்பம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் நல்லாவே கொதிச்சிருக்கு. நாங்கள் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் வந்து போடுவோம். எண்ணெயில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வதங்கி வந்துட்டு இது இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் இப்போ வந்து இறாலை போடுவோம். இறாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் எண்ணெயில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறால் நல்லாவே வதங்கி வந்துட்டு ஆக வதங்க விட்டால் வந்து ரப்பர் மாதிரி வந்துடும்.
அதுக்கு தண்ணி நின்றபடியாக தண்ணி வெண்ணெயுமா சேர்ந்து நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தூள் போடுவோம். இது தூள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகாய் தூள் வந்து வீட்டில் செய்கிற தூள் வந்து போட்டுட்டோம். அடுத்ததான் வந்து தேங்காய் பால் விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலெல்லாம் விட்டாச்சு. அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருக்கா வந்து கொதி வந்ததுமே நாங்கள் அடுத்தது வந்து கத்தரிக்காயை போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே கொதிச்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் கத்தரிக்காய் பிடிச்சி வச்சுருக்க கத்தரிக்காயை வந்து போட்டுக்கொள்வோம். இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒருக்கா வந்து அந்த தூளின்ற மனம் போகிறதுக்காக மூடிட்டு தக்கினா கறி ரெடி ஆயிரும். ஒரு கொஞ்சத்துக்கு மூடி விடுவோம். கறி ஒரு கத்திர வந்து பார்ப்போம். கறி நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வத்தி வந்துட்டுது. நாங்கள் இனி கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. கறியை இறக்குவோம். கறியெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிடவும் நாங்கள் இருந்துட்டோம். இன்றைக்கு வந்து நான் தான் சாப்பிட போகிறேன். அப்புறம் 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி. மற்றபடி அவள் சாப்பிட்றதுல என்னென்னு சொன்னால் இன்றைக்கு அவளுக்கு பிடிச்ச கறி தானே, அதனால அவள் வந்திருக்கிறாள் சாப்பிட்றதுக்கு. சரி இப்போ வாங்க என்னென்ன கறின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து போஞ்சி வெள்ளைக்கறி, மற்றது இறால் கறி. இது நேற்றும் போஞ்சி தான். இன்றைக்கு வந்து எண்ணெயில் பிரட்டி அப்படி செய்த நாங்கள். மிம்மியா? மிம்மி இல்லையாப்பா, இறால். அது இறால் சாப்பிடக்கூடாது. நீங்கள் மிம்மி சாப்பிட்டீங்களா? சொதி வச்சதில்ல உங்களுக்கு? மிம்மி சாப்பிட்டா சொதி வச்சதில்ல? சாப்பிட்டீங்களா மிம்மி? இப்போ மெஸ்ஸி வந்து நித்திர ஒன்று எழும்பி வந்து நிற்கிறாள். மீனோட தான் சாப்பிட்டவர் சொதியோட. இங்கே வாங்க மெஸ்ஸி. மெஸ்ஸிப்பா வாங்க இங்கே வாங்க அக்கா. வாங்க ஹாய் சொல்லி விடுங்க. இந்த ஓடியாங்க மிம்மி தான். வாங்க வாங்க மிம்மி தான். மிம்மி இல்லை இறால். அங்கே ஹாய் சொல்லி விடுங்க. ஹாய் சொல்லி விடுங்க. ஒருக்கா ஹாய் சொல்லி விடுங்க. நித்திர எல்லாருமே நான் இதில் நிற்கிறவங்களோட. சரி நாங்கள் இப்போ வந்து சாப்பிடுவோமே. சாப்பிடுங்க. நல்லா இருக்கான்னு பார்ப்போம் இறால் கறி. சாப்பிடுங்க. நல்லா இருக்குது கறி. எங்க பொம்மையை கொண்டு வரீங்க? எங்க அச்சுனா? அச்சுவா? அச்சு பின்னாடி பேர் ஒன்று விளையாடுங்க. அங்கால கொண்டு போய் கொண்டு போங்க. அங்கால கொண்டு விளையாடுங்க. அச்சு விளையாடுங்க. கறி நல்லா தான் இருக்குது. நான் தான் நினைச்சேன்னா அப்போ நல்லா தான் இருக்கு. உண்மையாகவே இறால் கறி வந்து நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வைக்க விரும்பினா வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு அதே மாதிரி வைங்க. இறால் வந்து முருக்கங்க அப்படி அதெல்லாம் போட்டு சமைச்சாலும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். கத்தரிக்காய் பொரிச்சு குழம்பு வச்சாலும் இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும்.
இதே போல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க, கமெண்டில் போடுங்க. வீடியோ நல்லா இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. ஓ நீங்களும் வீட்டில் வச்சு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. அங்கே சொல்லுங்க ஹாய். எங்களுக்கு இல்லை அங்கே சொல்லுவாங்க காயா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே இந்த கறி வந்து நல்லா இருக்குது. அதோட போஞ்சி என்ன வெள்ளைக்கறி என்ன இது போஞ்சி இல்லை போஞ்சி தானே போஞ்சி வெள்ளைக்கறி உண்மையாகவே நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நாங்கள் வீடியோ முடிக்க போகிறோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் சியான். நான் உங்கள் வீணா. பாய் பாய்.